எனவே சைவ சித்தாந்த முக்தியில் முதலில் பாசக்ஷயம், பாச வீடு, அதனை துக்க நிவர்த்தி, பந்த நிவர்த்தி என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக சிவப்பேறு, அதனை சுக பிராப்தி, மோக்ஷ பிராப்தி என்று சொல்வார்கள். எனவே சிவப்பேரும் சிவபோகமும் வேறு அல்ல, ஆன்மாவிற்குரிய வீடு பேறு இரண்டனுள்ளே. அந்த வீடு பேறு என்று நாம் சொல்கின்றோமே, மோக்ஷம் என்றால் தமிழிலே வீடு பேறு என்று சொல்கின்றோமே, அதிலே வருகின்ற வீடு என்பது பாசத்தை விடுவது, பேறு என்பது சிவத்தை பெறுவது. அவ்வாறு பாசத்தை விட்டு பெரும் பேராகிய சிவமும் பெறுவதாகிய ஆன்மாவும் அத்வைத சம்பந்தமாகி வேறின்றி உடனாய் வரும் பேரின்பம், அதுதான் பின்னிய முழுப்பாழான பெருகு பேரின்பம் என்று விளக்கப்படுகின்றது